அளப்பரிய மண்வளம், அறிவு வளம், மனித உடல் வளம் எல்லாம் இருந்தும் ஏழ்மை வறுமையில் இந்நாடு இருப்பதற்கு காரணம் ஊழலும் லஞ்சமும் தான். அதை ஒழிக்காது, அது இல்லாது நம் நாட்டில் வளர்ச்சி என்பது வெறும் வார்த்தை தான். அமெரிக்க பொருளாதார மேதை இந்தியர்கள் ஒருபோதும் வல்லாதிக்க நாடாக மாறமாட்டார்கள், வல்லாதிக்கமாக இந்தியா மாறாது. அதற்கு காரணம் சாதிகளாக மதங்களாக அவர்கள் பிரிந்து கிடக்கிற வரை அந்த நாடு ஒரு காலத்திலும் வல்லாதிக்கமாகாது, வல்லரசாகாது என்கிறார். அதற்கு பொருள், இங்கே ஒரு நாடு என்றால் நாட்டின் குடிகள் எல்லோருக்கும் எல்லாமும் சரியாக சமமாக இருக்க வேண்டும். ஆனால் அப்படி இல்லை, இங்கே அப்படி இல்லை. ஒரு மதம் சார்ந்து, ஒரு சாதி சார்ந்து அப்படியான அரசியலும் அதிகாரமும் தான் இங்கே கட்டமைக்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட சாதிக்காரன் எழுந்தால் பக்கத்தில் இருக்க ஒரு சாதிக்காரன் அவனை அழுத்துவான். குறிப்பிட்ட மதத்துக்காரன் எழுந்தால் மற்ற மதத்துக்காரன் அவனை அழுத்தி தாழ்த்துவான். ஒருவர் எழ ஒருவர், ஒருவர் எழ ஒருவர், இப்படி அழுத்தி அழுத்தி தாழ்த்தி கொண்டே இருந்தால் ஒருவரும் எழமாட்டார், உயரமாட்டார். இதுதான் விடுதலை பெற்ற 80 ஆண்டுகளாக இந்த நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது. இதை மாற்றுவது என்பது மகத்தான ஒன்று. என் அன்பு சொந்தங்களே, மாற்றம் என்பது மகத்தான ஒன்று. ஆனால் அந்த மாற்றம் நிகழ்வதற்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்கொள்கிறது. அந்த காலம் வரை மக்கள் பொறுத்து கொள்ள தயாராக இல்லை. அதனால் இருக்கிற ஒன்றை அனுசரித்து ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக் கொள்கிறார்கள். அதனால் மாற்றம் என்பது நிகழாமலே போய்விடுகிறது என்கிறார்கள்.